இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் நம்ம எப்படி இந்த ஃபார்ம் எலிமெண்ட்டை ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி வேலிடேஷன் கொடுக்க முடியும்னு பார்க்கலாம். அண்ட் தென் வேலிடேஷன்னா என்ன, அது எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்க்கலாம். வேலிடேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபார்மை சைன் அப் பண்ணுறப்ப இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, ஸோ நீங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இமெயில் பாஸ்வேர்ட் நேராக சர்வருக்கு போயிட்டு அது சரியான்னு பார்க்கும். வேலிட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்கும். வேலிட்டாக இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு உங்களோட லாகின் பேஜை ஆக்டிவ் பண்ணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக இமெயில் இன்வாலிடோ இல்லை பாஸ்வேர்ட் இன்வாலிட்னு ஒரு அலர்ட் வரும். ஸோ இந்த அலர்ட், இந்த மெசேஜ் இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாவோ இல்லை பிஹெச்பி மூலியமாவோ உங்களோட இன்புட்ஸை செக் பண்ணி அது மறுபடியும் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆனால் அதை கூட நம்ம சிஎஸ்எஸ் மூலியமாக தான் ஸ்டைல் பண்ணுவோம். அதாவது வேலிட்னா என்ன ஸ்டைலில் இருக்கணும், இன்வேலிட்னா என்ன ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வேலிட்காகவோ இல்லை இன்வேலிட்காகவோ நம்ம கோட் பண்ண போகிறது கிடையாது. ஒன்ஸ் இன்வேலிட்டாக இருந்தால் இல்லை வேலிட்டாக இருந்தால் அதோட ஸ்டைல் எப்படி இருக்கணுமோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ண போகிறோம். எப்படி இன்வேலிட் ஸ்டேட்டோ இல்லை வேலிட்டான ஸ்டேட்டுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ் நேமை வச்சு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் கோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து வேலிட்டாக இருந்தால் இந்த கிளாஸ் எனக்கு HTML போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் பண்ணிவிட்டு அந்த கோட்டில் இருக்கிற கிளாஸ் நேமை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நீங்கள் HTML கொடுக்கலாம். ஸோ இது மூலிமா இந்த வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு போகணும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துக்கும். உதாரணத்துக்கு இந்த செக் பாக்ஸ் செக் ஸ்டைல் கீழே சைன் ஆஃப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற இன்புட் கூட வர்ற இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம், இன்னும் அந்த கிளாஸ் நேம் இன்புட்குள்ளே வரல. ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்புட் கூடவே ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா, ஸோ அதுவும் நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். காமா போட்டு டாட் சைன் ஆஃப் ஃபார்மில் உள்ளுக்கு இருக்கிற செலக்ட் அப்படின்ற எலிமெண்ட் கூடவே வர்ற இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம். ஒன்ஸ் சைன் ஆஃப் ஃபார்ம் உள்ளுக்கு இன்புட் இன்வேலிட் சேர்ந்து இருந்தாலோ ஆர் செலக்ட் இன்வேலிட் சேர்ந்து இருந்தாலோ இங்கே ஒரு ஸ்டைல் ட்ரிகர்ட் ஆகணும். என்ன செய்யல அப்படின்னா பார்டர் கலர் ரெட். ஸோ இது கூட நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த பார்டர் கலர் மற்ற பார்டர் கலரை ஓவர் ரைட் பண்ணும் ஒன்ஸ் இந்த எலிமெண்ட் இன்வேலிட்டாக மாறினுச்சு அப்படின்னா. இது கூட சேர்ந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுப்போம். ஆனால் டார்க் ரெட் வேணாம், லைட்டான ரெட் கொடுப்போம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்குது. ஓகே, எதுவுமே இன்வேலிட்டாக இல்லை. ஆனால் ஒன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா ஏதாவது ஒரு எலிமெண்ட்க்கு இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா, ஓகே உதாரணத்துக்கு இந்த இமெயிலில் நீங்கள் இமெயில் தப்பாக போட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆயிருப்போது, இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் இந்த இன்புட்டில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இன்புட் கூட இன்வேலிட் இருக்கிறனால நம்ம கொடுத்த ஸ்டைல் இங்கே ட்ரிகெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இமெயிலில் பாருங்கள் இன்வேலிட்ன்ற ஸ்டைல் ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டைல் வந்து இமெயிலில் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகணும் இல்லை, பாஸ்வேர்டில் கூட ஆகலாம், இல்லை செக் பாக்ஸில் கூட ஆகலாம், இல்லை செலக்ட் எலிமெண்ட்ல கூட ஆகலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தேன் அப்படின்னா பாருங்கள் செலக்ட் எலிமெண்ட், இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் செக் பாக்ஸ் இது எல்லாத்துலேயும் இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் பூந்தனால எல்லாமே இன்வேலிட் ஆன மாதிரி கலராக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா உங்களோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸை இன்வேலிட்டில் ஆக்டிவேட் பண்ண முடியும். இன்வேலிட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி கூட இருக்குது. ஓகே, நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா ஹார்ட் கோட்டாக வரணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இந்த இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் எல்லாத்தையும் நான் அழிச்சிடுறேன். நீங்கள் இன்வேலிட் கொடுக்கறதுக்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இன்வேலிட் அப்படின்ற சோலோ செலக்டர் கொடுக்கலாம் ரிக்வயர்ட் அட்ரிபியூட் கூட சேர்த்து. ஓகே, ரிக்வயர்ட் அட்ரிபியூட் உங்களோட HTML வரும், இன்வேலிட் அப்படின்ற சோலோ செலக்டர் உங்களோட CSSல வரும். ஸோ இன்வேலிட் அப்படின்றது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஒரு வேல்யூ போடாதனால. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கண்டிப்பாக ரிக்வயர்டாக இருக்கணும், லாஸ்ட் நேமும் கண்டிப்பாக ரிக்வயர்டாக இருக்கணும், இமெயில் கண்டிப்பாக ரிக்வயர்டாக இருக்கணும், பாஸ்வேர்டும் கண்டிப்பாக ரிக்வயர்டாக இருக்கணும். ஸோ இந்த எலிமெண்ட் எல்லாத்துலேயும் நம்ம ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த இன்புட் பாக்ஸஸ் எம்டியாக இருக்கிற வர இந்த இன்புட் பாக்ஸஸ் எல்லாமே இன்வேலிட்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்எஸ் ஃபைலில் போய்ட்டு இந்த ஸ்டைல் கூடவே, ஓகே இன்வேலிட் அப்படின்ற கிளாஸ் நேம் ட்ரிகர் ஆகிற இந்த ஸ்டைல் கூடவே நம்ம காமா போட்டு இன்னொரு செலக்டர் டார்கெட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா டாட் சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற
எனி இன்புட்ஸ். ஓகே, எல்லாத்துலேயும் நம்ம இன்வேலிட் அப்படின்ற சூடோ செலக்டை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ சைன் ஆஃப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற எல்லா இன்புட் செலக்ட் எனிதிங் எல்லாத்துலேயும் எது இதில் எல்லாமே இன்வேலிட்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்டைல் போகும். ஓகே, இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையும் இன்வேலிட்டாக ஆக்க போகிறோம் நம்மளே. எப்படி அப்படின்னா எல்லா இன்புட்லேயும் நம்ம ரிக்வயர்ட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருவோம். ஓகே, இந்த ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் கடந்து போகவே முடியாது. ஸோ உங்களோட இன்புட் பாக்ஸஸ் எல்லாமே எம்டியாக இருக்கிற வர உங்களோட இன்புட் பாக்ஸஸ் எதுவுமே வேலிட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இந்த ரிக்வயர்டை காப்பி பண்ணிவிட்டு எல்லா இன்புட்லையும் நான் போடுறேன். ஓகே, லாஸ்ட் நேமில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இமெயில் இன்புட்டில் போட்டுறேன், பாஸ்வேர்ட் இன்புட்டில் போட்டுறேன், அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் இன்புட்டில் போட்டுறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு இப்போ இன்வேலிட்டாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வேல்யூ போட்டதுக்கப்புறம் அது வேலிட்டாக மாறிடும். அதாவது அது கேட்குற ரிக்வயர்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தனால உங்களுக்கு அந்த பாக்ஸ் இன்வேலிட்டாக இல்லை. ஸோ அதனால நார்மல் ஆயிடுச்சு இந்த இன்புட் பாக்ஸ். இப்போ லாஸ்ட் நேமில் நம்ம குமார்னு போட்டுருவோம், இமெயில் அட்ரஸ் போட்டுருவோம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் 1 2 3 4 போட்டு தென் அக்ரியில் டிக் பண்ணிடுவோம். முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட் பாக்ஸும் வேலிட்டாக இருக்குது. உள்ளுக்கு வேல்யூ இருக்கிற வர உங்களோட ரிக்வயர்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் ட்ரிகர் ஆகாது. வேல்யூ இல்லைனா அப்படி தான் உங்கள் ரிக்வயர்ட் ஆட்ரிபியூட் ட்ரிகர் ஆகும். ஓகே, ஆனால் சாதாரணமாக ஒரு ஃபார்ம் திறக்கிறப்ப இந்த மாதிரி எல்லா இன்புட்ஸ்லுமே ரெட் கலரில் இருக்கிறது நல்லா இருக்காது. ஸோ அதனால ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது ரிக்வயர்ட் இருக்கிற இன்புட் பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாமல் நேராக சைன் அப்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ட்ரிகர் ஆகும் இது ரிக்வயர்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட், இல்லைன்னா இன்வாலிட் அப்படின்ற கிளாஸ் நேம். ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சரியாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுறதுக்காக அது செய்வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வேலிடேஷன் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருப்பீங்க. எந்த வேலிடேஷன் ட்ரிகர் ஆகுறது எதனால எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. எப்படி அதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம்னு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டைல்ஸ் வேலிடேஷனுக்கு. நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக யோசிச்சு கூட செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சைன் அப் பட்டனை ஸ்டைல் பண்ணுவோம். அதோட இந்த செக்ஷன் முடிச்சு. See you on next video. Bye.